ஒரு இயக்கம் தொண்டர்களாலேயே நடத்தப்பட வேண்டும். ம்ஹ்ம். தொண்டர்களே அதுக்கு ஃபண்ட் பண்ணணும். நேரமும் கொடுக்கணும், பணமும் கொடுக்கணும், மனமும் கொடுக்கணும். சமர்ப்பண பாவத்தோட சமுதாய வேலை செய்யணும். அதற்கு தான் மனிதம்னு பேரு. அதுக்கு தான் மனிதன்னு பேரு. இந்த குணங்கள்லாம் அங்கிருந்து தான் கிடைக்குது. அப்படிங்கிறதுக்காக இது ஒரு யூனிக். 4வது யூனிக்னஸ் இன் சங்க சாக்கா, இங்க வந்து ஜாதி கிடையாது, பேதம் கிடையாது, தீண்டாமை கிடையாது. ஓ! ஆர்எஸ்எஸ் ஷாக்கால ஆரம்பிச்ச அன்னியிலிருந்து இன்று வரை உள்ள ஒருத்தர் தொண்டராக வந்தாருன்னா, ஸ்வயம் சேவகனா ஆனான்னா, பேரு கேட்பாங்க, ஊரு கேட்பாங்க, தொழில் கேட்பாங்க. ஜாதி தெரியாது. இன்னி வரைக்கும் கோடான கோடி தொண்டர்கள் நாடு நெடுகிலும் வேலை செய்றாங்க. ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் உடைய இணை இயக்கம், துணை இயக்கங்களாக நிறைய இணக்கங்கள் ஸ்வயம் சேவகர்களால உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் கூட ஜாதியை பத்தி சிந்தனையே கிடையாது. ஒண்ணு போகணும்னா அதை பத்தி யோசிப்பே இருக்கக்கூடாது. அதை மறக்கணும். ம், ம். அதை விட ஒரு உயர்ந்த விஷயம் ஒண்ணு இருக்கணும். கரெக்ட். ஒரு சின்ன கோடு அதை அழிக்காம சின்னதாக்கணும்னா என்ன பண்ண முடியும்? மேல ஒரு பெரிய கோடு போடணும். ம், டாக்டர் ஹெடிகேவார் இந்த சிந்தனையை முன்வைத்து, ம், இந்த ஜாதின்ற சின்ன கோடு அதை அழிக்கணும், சரியாகணும்னா ம். அதுக்கு மேல ஹிந்து என்ற பெரிய கோடை போட்டார். ஓ! அதனால ஹிந்துவாக நாம் எல்லாம் ஒன்னா சேருவோம், ஜாதி அதுல தெரியாது. ம்ஹ்ம். அதனால இன்னொரு விசேஷம் அதுதான். ம். இப்ப டாரச ஷாக்கா வரவங்க எல்லாருக்கும் ம். இந்த ஜாதிய சிந்தனையே போயிடும். ஓ! எல்லாரும் ஒன்னா ஆடி பாடி விளையாடுவாங்க, கேம்ப்ல ஒன்னா இருப்பாங்க, 20 நாள் 21 நாள் சந்தோஷமா வாழ்வாங்க. ம், ஒருத்தர் தட்டுல இன்னொருத்தர் சாப்பிடுவாரு. ம். எந்த பேதமும் கிடையாது, எந்த வேற்றுமையும் கிடையாது. இப்படி ஒரு இயக்கம் நடத்த முடியுமா?